மாறன் சரியில்லை. இப்போ ராடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிவன் சுத்தமாக போக மாட்டேது. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். அறிவழகன் வந்து கண்மணிக்கிட்ட வந்து ஓப்பனிங் சீனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க எதுக்காகங்க வடிவை வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினீங்க சார்? என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. நான்லாம் வடிவெல்லாம் கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி கண்மணி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்கிற மாதிரி கேட்டோன்னே, நானாக எதுவும் கூப்பிட்டு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அறிவழகனும், நீங்களும் கூப்பிடலை நானும் கூப்பிடலைன்னா வேறு யாருங்க வந்திருப்பாங்க? ஒரு வேளை அவங்க பையனுக்காக அவங்களே வந்து வாதாட வந்திருப்பாங்களோ, மாறனை வந்து மாட்டிவிட தெரியலங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி, சரிங்க, ஆனால் உங்களை கம்பேர் பண்ணுறப்ப வடிவு எவ்வளவோ தேவலாம். அவங்க பிள்ளைக்காக வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் மாறனை வந்து பத்திரமா உள்ளே வைக்கணும்னு. ஆனால் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ட்ராமா ஆடுறது இருக்கியே அடேங்க அப்பாங்கிற மாதிரி அறிவழகன் வந்து கண்ணா அப்படின்னான்னு கண்மணி வந்து திட்டுறாங்க. என்ன சார் என் மேலே நம்பிக்கை இல்லையா? நீங்கள் இந்த விசாரணை வந்து ஆரம்பிங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், உங்கள் தங்கச்சி வந்து வாதாடி உங்கள் கொழுந்தனை காப்பாற்றணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அக்காவும் தங்கச்சியும் என்னோட வேலையில் வந்து விளையாட்டு காட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 2 பேர் ராசி ஆகிட்டு எனக்கு ஆப் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சார் நீங்கள் மாறனை என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தான் உதவி செய்யணும். கண்டிப்பாக உங்கள் பேச்செல்லாம் நம்ப முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சோன்னே வீரா வந்து நிற்கிறாங்க. என்னக்கா உனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செமையாக காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வீரா உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க. அண்ணனோட விஷயத்தெல்லாம் மறந்துட்டு உன் புருஷனை நீயே காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? எனக்கு ஒன்றும் புரியல வீரா. நீ எப்படி மாறனை வந்து ஏற்றுக்கிட்டியா? நீ வேஷம் போட தானே இங்கே வந்திருக்க? அப்படியெல்லாம் இல்லை. இனிமேட்டு மாறன் தான் என்னோடய வீட்டுக்காரன். இந்த வீட்டோட மருமகளாக என்னோட கடமையை நான் வந்து கரெக்டாக வந்து செய்ய தான் போகிறேன். மாறனை ஏற்றுக்கிட்டு நான் சேர்ந்து வாழ தான் போகிறேன். எப்போலேருந்து உண்மை தெரிஞ்சதுலேருந்து என்ன உண்மை? மாறன் வந்து நிரபராதிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் வண்டி ஓட்டின அவன் வந்து எதுக்கும் காரணம் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொன்னோன்னே, என் புருஷன் தான் காரணமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராகவன் பேரை வந்து இழுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி, ஆமாம் உன் புருஷன் தான் காரணம்னு என்னால் ஒரு செகண்டில் வந்து நிரூபிக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறது, மாறனும் வள்ளி அம்மாவும் எதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த நானும் இந்த குடும்பத்தோட மருமகளாக சேர்ந்து காப்பாற்றி தானே ஆகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வீரா வந்து மனசில் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் மாறன் மாட்டுக்கும் என்னடா செய்ய போகிறா வீராங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எப்படி இருந்தாலும் நான் வந்து மாறனை காப்பாற்ற தான் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னால் எதுவும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு வீரா வந்து மாஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. இவளை தடுத்து நிப்பாட்டணும்னு பார்த்தா இவளே வந்து என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆட்டோ இருக்குல்ல பாண்டியனோட ஆட்டோ, அங்கே வந்து உட்காடுறாங்க. பாண்டியன் ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் இந்த விஷயத்தில் எப்படி நான் வாதாடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் தான் எனக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு வீரா வந்து அவங்க அண்ணனை வந்து சாமியாக நினச்சிட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியுது. மாறன் வந்து இது மாதிரி பிரச்சனையாச்சுன்னு சொன்னாங்களோ ஒரு இடத்துல, அங்கே ஆட்டோ கூட அங்கே நின்றுச்சுல பாண்டியனோட ஆட்டோ, அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் வர சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பாண்டியராஜ் சார்லேருந்து இருக்கிற அறிவழகன், கண்மணி, வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க. குறிப்பாக செல்வத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. சார் இங்கே தான் சார் அந்த விஷயம் வந்து நடந்துச்சு. நம்ம கோர்ட்டில் வந்து விசாரித்தா எந்த உண்மையும் வரப்போகிறது இல்லை சார். இங்கே இவர்கிட்ட 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தானே அந்த விஷயத்தை பார்த்தீங்க, எத்தனை மணி இருக்கும்? எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேனே, ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்கள், இனிமேல் கேட்கவே மாட்டேன்னா ஒரு 9:30 மணி 10 மணி வாக்கில் இருக்கும் சார். டயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவரே சொல்லியிருக்காரு 9 மணி 10 மணின்னு, இதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் நிற்கிறாங்க. கார்த்தி நீ போய் எடுத்துகிட்டு வாப்பான்னொன்னே கார் எடுத்துகிட்டு வராங்க. தொலைவாக வந்து நிற்கிது அந்த இடத்துல காரு. அந்த கார் நம்பரை பார்த்து சொல்லுங்கன்னொன்னே, எதுவும் தெரியலைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது எதுவும் தெரியலையா? இன்னும் நிறையா காமெடி பண்ணுவார் சார். இதெல்லாம் நம்ம வந்து நிரூபித்து காட்டணும்ல. அங்கே உட்காந்துக்கிட்டு பேசினா எதுவும் வந்து தியேட்டிக்கலாக வந்து கேட்டால் பிரச்சனையாயிடும் சார். அதனால தான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நேரில் வந்து செஞ்சு காட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக் இன்னும் பக்கத்தில் எடுத்துகிட்டு வாப்பான்னொன்னே, இப்போ தெரியுதாங்கிற மாதிரி பாண்டியராஜ் சார் வந்து கேட்குறாங்க. ஒன்றும் தெரியலங்கிறாங்க. வந்து இன்னும் பக்கத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க. 2 பேருக்கும் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்போ தெரியுதா? ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வம் வந்து செம்மையாக காமெடி பண்ணுறாங்க. வந்து கேட்குறாங்க பாண்டியராஜ் சார், காராவது உனக்கு தெரியுதா? இல்லை அதுவும் உனக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே செம்மையாக வந்து எல்லோரும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கண்மணி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. வீரா வந்து கார் நம்பர் தான் கேட்டா, ஆனால் இவர் வந்து காராவது உனக்கு என்ன கலர்னு தெரியுதான்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து கேட்குறவர், இவன் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா சார், இவர் வந்து என்னெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே வாயா, இப்போ அந்த நம்பரை பார்த்து சொல்லுன்னா காரு கிட்ட போயிட்டு அப்படியே வந்து நம்பரை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் சார், எப்போ கேட்டாலும் சொல்லுவேன். ஓ அப்போனா
நீ இந்த கார் நம்பரே இவ்வளோ கிட்டக்க போய் பார்க்குறியே, அப்புறம் எப்படிய்யா நீ கார் வேகமா வந்துட்டு இருந்தப்ப, கரெக்ட்டா வந்து பார்த்துருப்ப. சார் அது வேற நைட் டைம். ஆமால்ல வீரா, நைட் டைம் இல்ல? சரி, சரி. இவன் ஏதாவது பார்த்தானா? எல்லாமே பொய் தான் சார்ன்னு சொல்லி வீரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் கார் நம்பர் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா அந்த கார் வந்து ராமச்சந்திரனோட காரு. அது மட்டும் இல்லாம ராகவன், மாறன் உட்காந்துருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார் இதுக்கும் நான் இப்போ சொல்கிறேன். கார்த்தி இங்கே வாங்கலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யாரோ 2 பேரை வந்து பைக்கை வந்து ஓட்டிகிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செல்வத்தை தாண்டி ஒரு 10 அடி தூரத்தில் தான் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓட்டினவங்க வந்து பின்னாடி நிற்கிறாங்க. பின்னாடி உட்காந்தவங்க அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பைக் பக்கத்தில் அந்த ஃப்ரெண்டு ஹேண்ட்பேரை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரில் யார் வந்து பைக் ஓட்டுனதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன வீரா இதுக்காவது கரெக்டாக பதில் சொல்லுவானா? நீங்களே நடக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்கங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசுகிறாரு. அந்த இடத்துல நம்ம பாண்டியராஜ் சார் உடனே வந்து இப்போதைக்கு யாரை சொல்கிறது, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி தாடி வச்சுருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப இப்போதைக்கு ஹேண்ட்பேரை கையில் பிடிச்சிட்டு இருக்கானே அவன் பேரை வந்து சொல்லிவிடுவோன்னு சொல்லிட்டு அவர் தான் சார் வந்து ஓட்டுனாங்க. சார் பார்த்தீங்களா சார் பட்ட பகல் எப்படியெல்லாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. உடனே மாறன் வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் சாட்சி சொல்ல வந்தானா? அறிவழகன் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்து தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போனா நான் சொன்னது தப்பா? திருப்பி முதலேருந்து வரீங்களா? நான் கரெக்டாக சொல்கிறேங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் பார்த்துக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அடுத்த சீனே வந்து கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் செல்வத்தை வச்சு யாரோ ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. வீரா புத்திசாலித்தனமாக சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ண வடிவை கூப்பிடுமான்னொன்னே வடிவு வந்து வராங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தோன்னே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? ஆமாம், எப்போதும் வந்து வள்ளி மட்டும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. சரி வள்ளி திட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே தான். ஆமாம், நான் உன்னை திட்டிருக்கக்கூடாது, உன்னை வீட்டை விட்டே துரத்தியிருக்கணும். இல்லாட்டி என் பையனுக்கு எதிராக வந்து நீ இப்படியெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி செம கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து இப்போ என்ன தான் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோட வீரா வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. நீங்கள் மாறனுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்து பண்ணீங்களா? இல்லை, நானும் வந்து ராஜேஷோட அம்மா தானே, அதனால் அவங்க வீட்டில் எந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே செய்யாமல் அமைதியாக வந்து இருந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க, உங்களால் எந்த பிரச்சனையும் வரல, நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க, இப்போ எதுக்கு இங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாயிண்ட்டாக கேட்கும்போது அதெல்லாம் இல்லைங்க, என் மனசுக்குள்ளேயே வந்து வலி இருக்கும்ல, அதனால தான் நான் இங்கே பேசுகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.